வணக்கம். இன்றைய தினம் 21 வணக்கம். இன்றைய தினம் 21 நவம்பர் 2023. இந்த வீடியோவில் நம்ம இன் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இப்போ நம்ம ஆல்கோவில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, அதோடைய பேக்ரவுண்ட், இது எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கோம், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாத்த பற்றியும் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் ஆனது கேண்டில் பிரேக் அவுட் கான்செப்ட். அதாவது கேண்டில் பிரேக் அவுட் கான்செப்ட்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கான்செப்டை 2014 நான் யூடியூப்லேயே டெய்லி போட்டுட்ருக்கேன். லைவ் ட்ரேட் 2014-15 இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வரையும் போட்டுட்ருக்கோம். இதில் அப்பப்போ ஒரு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரோம். அது வந்து அந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை வச்சு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ஷனை வச்சு கூட நம்ம பண்ணுவோம். இது நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு உள்ளுக்குள்ளே 2018 வீடியோஸ், 2015 வீடியோஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் ஹோம் பேஜ் போயிட்டு வீடியோஸில் போயிட்டு நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அல்டிமேட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கான்செப்டை பொறுத்த மட்டிலும் அதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. நான் கான்செப்ட் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி. அதாவது செகண்ட் கேண்டலுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேண்டலுடைய ஹையை கட் பண்ணால் பை, லோவை கட் பண்ணால் செல். ஹையை கட் பண்ணால் கால் ஆப்ஷன் பை ஆகும், இண்டெக்ஸில் லோவை கட் பண்ணால் புட் ஆப்ஷன் பை ஆகும். இதுதான் கான்செப்ட், வேறு எந்த கான்செப்டுமே இல்லை. இதில் அப்பப்போ டைம் ஃப்ரேம், சில டைமில் 1 மினிட்டில் 6வது கேண்டில், 1 மினிட்டில் 2வது கேண்டில், இல்லை 5 மினிட்ஸில் செகண்ட் கேண்டில், இல்லை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சு மாற்றுறோம். இது எதுக்காக மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எந்த காலகட்டத்திலையுமே ஒரே கான்செப்டை ஆப்ஷன் பையிங்கில் நம்ம கொண்டு போக முடியாது. ஏன்னா ஆப்ஷன் பையிங்குடைய ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணக்கூடிய காரணிகளான இந்தியா விக்ஸ் ஆகட்டும், சடன் வொலாட்டிலிட்டி, இந்த ப்ரைஸ் எப்படி எங்கே ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் விக்ஸு. அந்த விக்ஸுடைய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அப்பப்போ அந்த மாதிரி கொண்டு வருவோம். இப்போ இருக்கக்கூடிய லோ விக்ஸ் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இண்டெக்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதை விட நம்ம டைரெக்டாக ஆப்ஷன் எடுத்து பண்ணுறது தான் பெஸ்ட். எப்பயுமே ஆப்ஷன் எடுத்து பண்ணுறது பெஸ்ட். ஸோ இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இப்போ இருக்கக்கூடிய லோ விக்ஸ் பீரியடில் கூட நம்ம டைரெக்டாக ஆப்ஷனை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆல்கோ மூலமாக ஆல்கோவே ட்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கோர் கான்செப்ட் எல்லாமே சேம். முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸுடைய சார்ட், லோவை கட் பண்ணால் புட் ஆப்ஷன் பை ஆகும், ஹையை கட் பண்ணால் கால் ஆப்ஷன் பை ஆகும். இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்கோம். 43,700 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், 43,800 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இதே தான் முன்னையும் நம்ம செஞ்சுருக்கோம். 2017, 16, 17, 18 இந்த டைம்லலாம் டைரெக்டாக பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கூட இது கூட செஞ்சுட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோ எடுத்துக்கோ. செல் வரக்கூடிய கால் ஆப்ஷன், உதாரணத்துக்கு இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதனால் கால் ஆப்ஷன் செல் வந்திருக்கு, புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படின்னா, செல்லு வரும்போது டைரெக்டாக புட் ஆப்ஷனை கால் ஆப்ஷனை ரைட் பண்ணும், ஆப்ஷன் ரைட்டிங் ஆகும், புட் ஆப்ஷன் பை ஆகும். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு லாட் ஷார்ட் அடிக்கிறதுக்கு இன்ட்ராடேக்கு வெறும் 8,000 - 9,000 இருந்தால் போதுமானது. ஆனால் இப்போ அந்த நிலைமை இல்லை. அதனால் நாம் வெறும் பை ஒன்லி ஆப்ஷன் போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் தடவை பை ஆகிருக்கு புட் ஆப்ஷன், சரியாக 9:49. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பை ஆகிருக்கு. பை ஆகிட்டு திரும்ப மேலே போயிருக்கு. நம்ம ஆர்டர் புக் பார்த்தா தெரியுது கிளியராக நமக்கு. 9:25க்கு ஒரு புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. அது கரெக்டாக 9:28க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 9:40 ஒரு லாட், அதாவது 2 லாட் பை ஆகிருக்கு. 44க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப 46க்கு பை ஆகிருக்கு. அது கரெக்டாக 12:15க்கு வெளியில் எக்ஸிட் ஆகிருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஆனது 12:31க்கு பை ஆகிருக்கு. 1 மணிக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அது எதனால் அது மாதிரி டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதுதான் கடைசியாக நமக்கு பண்ணது. 12:34க்கு டைரெக்டாக நமக்கு மார்க்கெட் சடனாக ஒரு 200 பாயிண்ட் மேலே போகும்போது அந்த புட் ஆப்ஷன் மேலே போய் நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுத்துருச்சு. இதனுடைய
டெர்மினலில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி 2186 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. ஆர்டர் புக்கும் பார்க்கலாம். கடைசியாக 187க்கு பை பண்ணி 301க்கு நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமானது. இதில் எப்படி நமக்கு லாபம் வருது, எதனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மார்க்கெட்டுடைய வொலாட்டிலிட்டி தான் காரணம். மார்க்கெட் வொலாட்டிலிட்டி, லோ வொலட்டைல் மார்க்கெட்டில் இண்டெக்ஸை வச்சு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மூமெண்டம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சடனாக மேலே போகும்போது ஆப்ஷனை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதுதான் கோர் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இண்டெக்ஸை வச்சு பண்ணும்போது திரும்ப ஒரு பை செல் வந்திருக்கு. ஆனால் புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் நம்ம வெறும் பை ஒன்லி பண்ணுறதுனால இந்த பை எடுத்திருக்கோம், அதுக்கு அடுத்தது இந்த பையில் டைரெக்டாக போயிருக்கு. டார்கெட் ஸ்டாப் லாஸ் பொறுத்த மட்டிலும் இந்த கான்செப்டில் நாம் நம்ம இஷ்டம் 40 பாயிண்ட் எடுத்தாலும் எடுக்கலாம், 20 பாயிண்ட் வச்சாலும் வைக்கலாம். பட் கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்லேருந்து மினிமம் 2லேருந்து 3 மடங்கு டார்கெட்டை வைக்கிறோம். நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், 120 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ என்ன ஆயிருக்கு, கரெக்டாக நாம் வச்சதுனால ஒரு 3 ட்ரேட், அதாவது 1:5 வச்சுருக்கேன் நான். அதன் அடிப்படையில் என்ன ஆயிருக்குன்னா 1, 2, 3 தடவை நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட 4வது தடவை டார்கெட் அச்சீவ் ஆகும்போது நாம் இன்னைக்கு ப்ராஃபிட்லேயே இன்னைக்கு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த ரீசனுக்காக தான் நாம் அப்பப்போ அந்த இந்தியா விக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரெக்டாக ஆப்ஷனை வச்சு பண்ணுறதும் இல்லை இண்டெக்ஸை வச்சு பண்ணுறதுன்றதை நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ லோ விக்ஸ் இருக்கிறதுனாலையும் சடன் மார்க்கெட் ஃபால் இருக்கும்போது நம்ம இப்படியும் கண்டினியூஸாக கூட பண்ணலாம். பர்மனெண்ட்டாக நம்ம டைரெக்டாக ஆப்ஷனை வச்சு கூட பண்ணலாம். இதில் இன்னும் பல்வேறு விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த பையிங்லேயே நம்ம ஹைப்ரிட் மோட், அதாவது மல்டிப்ளை பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் செல்லிங்லையும் எடுக்கணுன்றவங்க மார்னிங் ஓப்பன் ஆன உடனேயே அதாவது அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் ஆல்கோ மூலமாகவே ஆல்கோவை பை பண்ணி அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம செல்லிங் சைடும் போகலாம். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதுவும் நான் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி நான் விளக்குறேன். பட் இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கான்செப்டை பொறுத்தவரையும் இது புது கான்செப்ட் கிடையாது. நம்ம சேனலில் 2014 2014லேருந்து வீடியோ இருக்குது. 18ல் பண்ணது, 17ல் பண்ணது எல்லாமே இதுதான். 2020 2020 ஜூன் மந்த்து இந்த மார்ஜின் பெனிஃபிட் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமா தான் நாம் இண்டெக்ஸை வச்சு பண்ணணுன்ற ஒரே கான்செப்டில் வச்சு பை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் ஆனது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அட் த மணி ஆல்கோ எடுத்துக்கும், செல் போகிற ஆப்ஷனை ஷார்ட் அடிக்கும், பை போகிற ஆப்ஷனை பை பண்ணோம். வித்தின் 1 ஹவருக்குள்ளே நமக்கு அந்த டார்கெட் ஆனது அச்சீவ் ஆகிடும். 1 ஹவரில் நம்ம ட்ரேடிங்கே முடிச்சுடுவோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டைரெக்டாக நேக்கட் செல்லிங் போனீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 தேவைப்படுற காரணத்தினால நாம் 2 ஆப்ஷனுமே பை ஒன்லி போடுறோம். இதுதான் இந்த கான்செப்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்தது. ஸோ இந்த கோர் கான்செப்ட்ன்றது நம்முடைய கான்செப்ட் கேண்டில் பிரேக் அவுட் தியரி, கேண்டில் பிரேக் அவுட் கான்செப்ட். அது செகண்ட் கேண்டலாக இருந்தாலும் சரி, 6வது கேண்டலாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸை வச்சு பண்ணாலும் சரி, டைரெக்டாக ஆப்ஷன் வச்சு பண்ணாலும் சரி, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரேம் ஸ்ட்ராட்டஜி தான். நாம் எப்போ எதை யூஸ் பண்ணணுன்றதை பொறுத்து தான் நாம் அதை கைட் பண்ணுவோம். அது எல்லாமே ரிலேட்டட் டு இந்தியா விக்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டுடைய நாங்கள் சில பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி நாம் இதில் பண்ணுறது கரெக்டு இந்த டைம்லன்றதை சஜஸ்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது கிளியராக. இன்றைக்கி என்ன நம்ம பண்ணியிருப்போம், இண்டெக்ஸ் வச்சு பண்ணும்போது முதல்ல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், அப்புறமா இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம், திரும்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஆனால் நாம் பண்ணும்போது இந்த கால் ஆப்ஷன் நமக்கு எடுக்கலை, ஏன்னா இது அன்னெசரி கால். ஸோ இன்றைக்கி நம்பரோ போல் ஒன்லி புட் ஆப்ஷன் பையில் மட்டும்தான் இருக்குது, கால் ஆப்ஷன் நமக்கு பையே வரலை. இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டைரெக்டாக ஆப்ஷனை வச்சு பண்ணும்போது அன்வான்ட் கால்ஸ் பெருமளவு இதில் குறையிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் வரக்கூடிய வாரங்களில் இதில் எப்படி நம்ம மார்ஜினை கம்மியான மார்ஜினை வச்சு டபுள் சைடு எடுக்கிறது, அதாவது ஒரு புட் ஆப்ஷன் பை வரும்போது இன்னொரு கால் ஆப்ஷன் எப்படி நம்ம செல் பண்ணுறது அது எல்லாமே ஆல்கோ எப்படி பண்ணுறதுன்றதை நான் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.